ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா, நேற்று நம்ம அனாலிசிஸில் நான் சொல்லியிருந்தேன், இதில் எந்த சைட் ரேஞ்ச் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்தாலும் நமக்கு வந்துட்டு ஒன்ஸ் செகண்ட் எல்லா இண்டிகேட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நேற்று நம்மளோட டைட்டில் ஆஃப் த வீடியோவே பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சை எந்த சைட் பிரேக் அவுட் கொடுத்தாலும் அந்த சைட் நல்ல மொமெண்டம் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேண்டில் இன்னைக்கு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. அதாவது மார்னிங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 2 நாளாக இருக்க அதே லோ பாயிண்டில் கேப் டவுன் ஆகுது. ஸோ அங்கேருந்து பையர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு நான் என்ன மாற்றுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுமாரோ சிபிஆர் வந்துட்டு மாற்றுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்குறோம். க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 47,581, அதாவது 47,581 ரூபாய் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ நம்ம அதை வந்துட்டு எல்லோ கலர் லைனில் மார்க் பண்ணுறோம். இது எப்போவுமே க்ளோசிங் ப்ரைஸ் எல்லோ கலரில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரீவியஸ் டே ஹை பார்த்தீங்கன்னா நானே மேனுவலாக சும்மா மார்க் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் டே ஹைங்கிறது இன்னைக்கான ஹையை தான் ப்ரீவியஸ் டே ஹைன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது இதில் நான் மூணு சினாரியோ, 3 விதமான ட்ரேடிங் ஐடியாஸ் கொடுக்க போகிறேன். 3 இடத்துல ஓப்பன் ஆனால் என்னென்ன பண்ணணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்விங் வந்துட்டு ஹோல்ட் ஆக ட்ரை பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குது. என்னென்னா, ஒன்று 47,582 அப்படிங்கிற லெவல் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 லைனில் சிபிஆர். அதுக்கப்புறம் 47,433 பார்த்தீங்கன்னா வீக்லி ஹை இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக சப்போர்ட் இருக்கனால இது பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதனால் இதுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னாவே இந்த இடம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி எய்தர் டபிள்யூ பேட்டர்னோ இல்லை ஹையர் அண்ட் ஹைஸ் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸில் வந்துட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ஓப்பனிங் நான் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு கேப் அப் பார்க்க போகிறோம். கேப் அப் பார்த்தீங்கன்னா நான் ஒன் டே சார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். ஒன் டே சார்ட் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஒன் டே சார்ட்டில் தான் அந்த கேப் உங்களுக்கு விசிபிளாக ஈஸியாக தெரியும். இந்த இடத்துல வந்து கேப் இருக்குது. எங்கே 48,000. நம்மளோட மார்க்கெட்டோட க்ளோசிங் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா 45,589. ஸோ இந்த கேப், இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா எடுத்தோடனே ஒரு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷனில் இந்த க்ளோசிங் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறதோ இல்லை பிரேக் டவுன் கொடுக்குதான்னு நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்பர் 2 நான் சொல்கிறது. கேப் அப் ஆச்சுன்னா நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நெகட்டிவ் கேண்டில் இருந்தால் மட்டும் செல்லிங் ட்ரேடுக்கு போங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்துட்டு ரெட் கேண்டிலாக வந்தால், அதாவது சிகப்பு கேண்டில் வந்தால் மட்டும் செல்லிங் ட்ரேட்க்கு போகும். இதை தாண்டி வந்துட்டு ஒரு கேப் டவுன் நடக்குதுன்னா மட்டும் நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. எங்கே 47,000 இந்த ஏரியாவில் எங்கேயாவது கேப் டவுன் ஆகிட்டு இந்த லைன் வந்து வீக் ஆகிடுச்சு ஆல்ரெடி. எத்தனை டைம் டெஸ்டிபிளாக இருக்குது? மல்டிபிள் டைம். 1 டைம், 2 டைம், 3 டைம். நாளைக்கு வந்தால் 4 டைம் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி பிரேக் டவுன் ஆனால் டார்கெட் எது வரைக்கும் போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆர், அதாவது நான் வந்து நார்மல் டெய்லி பீவர்ட்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வெர்ஜின் சிபிஆர். ஓகேங்களா? இந்த லைன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? வெர்ஜின் சிபிஆர் இந்த 3 லைன் ட்ராவல் ஆகி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் 3 பிளேசஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் வரப்போகிற ட்ரேட். ஓகேங்களா? இந்த 3 இடத்தையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சு ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் ஓப்பனிங்னா நான் டபிள்யூ ஆர் ஹையர் அண்ட் ஹை ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கேப் டவுன் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன். வெரி பிக் கேப் அப் நெகட்டிவ் கேண்டில் 5 மினிட்ஸ் இருந்ததுன்னா செல்லிங் ட்ரேட் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இன்னைக்கான ட்ரேட் நாளைக்கு ஐடியா. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தான் வந்து ட்ரேட் பிளான் சொல்லுவாங்க. இது மட்டும் இருந்தால் பத்தாது, உங்கள் கையில் ட்ரேட் பிளான் இருக்கணும். நாளைக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது ரிஸ்கிஸ்ட் ரிவார்ட் ஆகட்டும், டிசிப்ளின் ஆகட்டும், உங்கள் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதாகட்டும், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நான் இவ்வளோ அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக ஒரு லைக் தாராளமாக தரலாம். நீங்கள் இதை பார்க்குறீங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் தரதுல என்ன ஆக போகுது. ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் ட்ரேடிங் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்குறாங்களோ. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் வீடியோவில் பார்க்கலாம்.